என் தங்கமே, நள்ளிரவு என்பது வெறும் நேரம் அல்ல. அது உலகம் அமைதியாகும் தருணம். மனிதர்களின் சத்தம் குறையும் போது தெய்வத்தின் குரல் தெளிவாக கேட்கும் தருணம். அந்த நேரத்தில் வராகி அம்மன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். நீ தூங்கினாலும் விழித்திருந்தாலும் அவளின் பார்வை உன்னை விட்டு அகலாது. இந்த நள்ளிரவில் உன் மனம் சில நேரம் கனமாக இருக்கலாம். காரணமில்லாத பயம், சொல்ல முடியாத கவலை, ஏன் என்று தெரியாத சஞ்சலம். அது உன் பலவீனம் அல்ல. அது உன் உள்ளம் சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அந்த நேரத்தில் தான் வராகி அம்மன் தன் மறைமந்திர பாதுகாப்பை விரிக்கிறாள். என் தங்கமே, இந்த பாதுகாப்பு வெளியில் தெரியாது. யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நீ உணர முடியும். ஒரு சின்ன அமைதி, திடீரென்று வரும் நிம்மதி, பயம் இருந்த இடத்தில் ஒரு தளர்வு. இதுதான் அவளின் அருள் வேலை செய்கிறது என்பதற்கான அடையாளம். நீ நள்ளிரவில் விழித்தால் பயப்படாதே. அது உன்னை பயமுறுத்த வரவில்லை. அது உன்னை பாதுகாக்க வந்த நேரம். அந்த அமைதியில் உன் உள்ளம் திறக்கிறது. அந்த திறந்த உள்ளத்தில் தான் வராகி அம்மன் தன் கவசத்தை சுற்றுகிறாள். என் தங்கமே, இந்த மறைமந்திர பாதுகாப்பு எதிரிகளை எதிர்த்து போர் செய்யாது. அது உன்னை எட்டவே முடியாத அளவுக்கு உயர்த்திவிடும். தீய எண்ணங்கள் உன்னை அணுக முடியாது. தேவையில்லாத பயங்கள் உன் மனத்தில் நிலைக்க முடியாது. காரணம், நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில நேரம் நீ காரணமில்லாமல் சோர்வடைவாய். அதுவும் பெரும்பாலும் இரவில்தான். அந்த சோர்வு உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை உள்ளுக்குள் இழுத்து உன் உண்மையான சக்தியை நினைவூட்ட வருகிறது. அந்த நேரத்தில் வராகி அம்மன் உன் அருகில் நின்று சொல்கிறாள், நீ தனியாக இல்லை. என் தங்கமே, நள்ளிரவில் நீ சொல்வதற்கோ செய்வதற்கோ எதுவும் தேவையில்லை. உன் சுவாசம் போதும். அந்த சுவாசத்தில் உன் பயத்தை விட்டுவிடு. உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள். அதுவே மறைமந்திரத்தின் திறவுகோல். வராகி அம்மன் தரும் பாதுகாப்பு உன் வீட்டை மட்டும் சுற்றி நிற்காது. அது உன் எண்ணங்களை சுற்றி நிற்கும். உன் கனவுகளை காப்பாற்றும். உன் எதிர்காலத்தை மறைத்திருக்கும் தீய பார்வைகளில் இருந்து உன்னை மறைக்கும். என் தங்கமே, நீ தூங்கும்போது கூட உன் வாழ்க்கையில் வேலை நடக்கிறது. நீ ஓய்வெடுக்கும்போது தான் அருள் உன் சார்பாக செயலில் இறங்குகிறது. அதனால் தான் சில நேரம் நீ தூங்கிய பிறகு மனம் இலகுவாக இருக்கும். அது சுயமாக நடக்கவில்லை. அது பாதுகாப்பின் விளைவு. நள்ளிரவு நேரத்தில் வராகி அம்மன் உன் பெயரை உச்சரிக்கிறாள். உன் பயணத்தை நினைவுகூர்கிறாள். உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறாள். நீ தாங்கிய ஒவ்வொரு வலிக்கும் அவள் சாட்சி. அதனால் தான் அவள் உன்னை கைவிட மாட்டாள். என் தங்கமே, இந்த மறைமந்திர பாதுகாப்பு ஒரு சுவர் போல இல்லை. அது ஒரு தாய் அணைப்பை போல மென்மையானது. ஆனால் உடைக்க முடியாதது. நீ விழுந்தாலும் அந்த அணைப்பிற்குள் தான் விழுவாய். அதனால் தான் நீ முறிந்து போகவில்லை. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் நல்ல மாற்றங்களுக்கு இந்த நள்ளிரவு பாதுகாப்பு அடித்தளமாக இருக்கிறது. பழைய பாதிப்புகள் உன் எதிர்காலத்தை பாதிக்காதபடி அவள் பார்த்து கொள்கிறாள். நீ முன்னே செல்லும்போது பின்னால் இருந்து இழுக்கும் சக்திகளை அவள் அமைதியாக கட்டுப்படுத்துகிறாள். என் தங்கமே, நீ இரவில் பயந்து கதவை மூடினால் அவள் கதவுக்கு வெளியே நின்று காவல் காக்கிறாள். நீ மனத்திற்குள் கதவை மூடினால் அவள் உன் உள்ளே வெளிச்சம் ஏற்றி வைக்கிறாள். இந்த பாதுகாப்பு உன்னை மூச்சு விட விடாது என்று அல்ல, நிம்மதியாக மூச்சு விட வைக்கும். நீ நினைப்பாய், நான் எதுவும் செய்யவில்லையே என்று. ஆனால் நீ நம்பினாய். அதுவே போதும். வராகி அம்மன் அருளுக்கு செயல் தேவையில்லை. உண்மை போதும். உன் உண்மையான அழைப்பை அவள் கேட்டுவிட்டாள். என் தங்கமே, இந்த நள்ளிரவு கடந்த பிறகு நீ காலை எழும்போது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்வாய். பெரிய நிகழ்வு இல்லை. ஆனால் மனம் சற்று இலகுவாக இருக்கும். பயம் சற்று குறைந்திருக்கும். இதுதான் பாதுகாப்பு வேலை செய்ததற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் யாரும் அறியாத ஒரு தெய்வீக கவசம் இப்போது உன்னை சுற்றி இருக்கிறது. அது உன் அனுமதியில்லாமல் விலகாது. நீ சந்தேகித்தாலும் அது தளராது. நீ சோர்ந்தாலும் அது உன்னை தாங்கும். என் தங்கமே, நள்ளிரவு நேரம் பயத்துக்கானது அல்ல. அது அருளுக்கான நேரம். அமைதிக்கான நேரம். உன் ஆன்மா தன்னை மீண்டும் நினைவுகூரும் நேரம். அந்த நேரத்தில் வராகி அம்மன் உன்னை தன் கண்களில் வைத்திருக்கிறாள். இனி நீ இரவில் விழித்தாலும் பயப்படாதே. அந்த விழிப்பு ஒரு பாதுகாப்பின் அறிகுறி. நீ அழுதாலும் தனிமையில்லை. அந்த கண்ணீரை துடைக்க ஒரு தாய் இருக்கிறாள். என் தங்கமே, அமைதியாக கண்களை மூடு. உன் சுவாசத்தை உணர். நீ பாதுகாப்பில்தான். வராகி அம்மன் உன் அருகில்தான்.
இந்த இரவும் உன் வாழ்க்கையும் அவள் கையில்தான். என் தங்கமே, நள்ளிரவு என்பது வெறும் நேரம் அல்ல. அது உலகம் அமைதியாகும் தருணம். மனிதர்களின் சத்தம் குறையும் போது தெய்வத்தின் குரல் தெளிவாக கேட்கும் தருணம். அந்த நேரத்தில் வராகி அம்மன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். நீ தூங்கினாலும் விழித்திருந்தாலும் அவளின் பார்வை உன்னை விட்டு அகலாது. இந்த நள்ளிரவில் உன் மனம் சில நேரம் கனமாக இருக்கலாம். காரணமில்லாத பயம், சொல்ல முடியாத கவலை, ஏன் என்று தெரியாத சஞ்சலம். அது உன் பலவீனம் அல்ல, அது உன் உள்ளம் சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அந்த நேரத்தில் தான் வராகி அம்மன் தன் மறைமந்திர பாதுகாப்பை விரிக்கிறாள். என் தங்கமே, இந்த பாதுகாப்பு வெளியில் தெரியாது, யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நீ உணர முடியும். ஒரு சின்ன அமைதி, திடீரென்று வரும் நிம்மதி, பயம் இருந்த இடத்தில் ஒரு தளர்வு. இதுதான் அவளின் அருள் வேலை செய்கிறது என்பதற்கான அடையாளம். நீ நள்ளிரவில் விழித்தால் பயப்படாதே. அது உன்னை பயமுறுத்த வரவில்லை, அது உன்னை பாதுகாக்க வந்த நேரம். அந்த அமைதியில் உன் உள்ளம் திறக்கிறது. அந்த திறந்த உள்ளத்தில் தான் வராகி அம்மன் தன் கவசத்தை சுற்றுகிறாள். என் தங்கமே, இந்த மறைமந்திர பாதுகாப்பு எதிரிகளை எதிர்த்து போர் செய்யாது. அது உன்னை எட்டவே முடியாத அளவுக்கு உயர்த்திவிடும். தீய எண்ணங்கள் உன்னை அணுக முடியாது. தேவையில்லாத பயங்கள் உன் மனதில் நிலைக்க முடியாது. காரணம், நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில நேரம் நீ காரணமில்லாமல் சோர்வடைவாய். அதுவும் பெரும்பாலும் இரவில்தான். அந்த சோர்வு உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை உள்ளுக்குள் இழுத்து உன் உண்மையான சக்தியை நினைவூட்ட வருகிறது. அந்த நேரத்தில் வராகி அம்மன் உன் அருகில் நின்று சொல்கிறாள், நீ தனியாக இல்லை. என் தங்கமே, நள்ளிரவில் நீ சொல்வதற்கோ செய்வதற்கோ எதுவும் தேவையில்லை. உன் சுவாசம் போதும். அந்த சுவாசத்தில் உன் பயத்தை விட்டுவிடு. உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள். அதுவே மறைமந்திரத்தின் திறவுகோல். வராகி அம்மன் தரும் பாதுகாப்பு உன் வீட்டை மட்டும் சுற்றி நிற்காது, அது உன் எண்ணங்களை சுற்றி நிற்கும். உன் கனவுகளை காப்பாற்றும். உன் எதிர்காலத்தை மறைத்திருக்கும் தீய பார்வைகளில் இருந்து உன்னை மறைக்கும். என் தங்கமே, நீ தூங்கும்போது கூட உன் வாழ்க்கையில் வேலை நடக்கிறது. நீ ஓய்வெடுக்கும்போது தான் அருள் உன் சார்பாக செயலில் இறங்குகிறது. அதனால் தான் சில நேரம் நீ தூங்கிய பிறகு மனம் இலகுவாக இருக்கும். அது சுயமாக நடக்கவில்லை, அது பாதுகாப்பின் விளைவு. நள்ளிரவு நேரத்தில் வராகி அம்மன் உன் பெயரை உச்சரிக்கிறாள். உன் பயணத்தை நினைவுகூர்கிறாள். உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறாள். நீ தாங்கிய ஒவ்வொரு வலிக்கும் அவள் சாட்சி. அதனால் தான் அவள் உன்னை கைவிட மாட்டாள். என் தங்கமே, இந்த மறைமந்திர பாதுகாப்பு ஒரு சுவர் போல இல்லை, அது ஒரு தாய் அணைப்பை போல. மென்மையானது, ஆனால் உடைக்க முடியாதது. நீ விழுந்தாலும் அந்த அணைப்பிற்குள் தான் விழுவாய். அதனால் தான் நீ முறிந்து போகவில்லை. உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகும் நல்ல மாற்றங்களுக்கு இந்த நள்ளிரவு பாதுகாப்பு அடித்தளமாக இருக்கிறது. பழைய பாதிப்புகள் உன் எதிர்காலத்தை பாதிக்காதபடி அவள் பார்த்து கொள்கிறாள். நீ முன்னே செல்லும்போது பின்னால் இருந்து இழுக்கும் சக்திகளை அவள் அமைதியாக கட்டுப்படுத்துகிறாள். என் தங்கமே, நீ இரவில் பயந்து கதவை மூடினால் அவள் கதவுக்கு வெளியே நின்று காவல் காக்கிறாள். நீ மனத்திற்குள் கதவை மூடினால் அவள் உன் உள்ளே வெளிச்சம் ஏற்றி வைக்கிறாள். இந்த பாதுகாப்பு உன்னை மூச்சு விட விடாது என்று அல்ல, நிம்மதியாக மூச்சு விட வைக்கும். நீ நினைப்பாய், நான் எதுவும் செய்யவில்லையே என்று. ஆனால் நீ நம்பினாய், அதுவே போதும். வராகி அம்மன் அருளுக்கு செயல் தேவையில்லை, உண்மை போதும். உன் உண்மையான அழைப்பை அவள் கேட்டுவிட்டாள். என் தங்கமே, இந்த நள்ளிரவு கடந்த பிறகு நீ காலை எழும்போது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்வாய். பெரிய நிகழ்வு இல்லை, ஆனால் மனம் சற்று இலகுவாக இருக்கும். பயம் சற்று குறைந்திருக்கும். இதுதான் பாதுகாப்பு வேலை செய்ததற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் யாரும் அறியாத ஒரு தெய்வீக கவசம் இப்போது உன்னை சுற்றி இருக்கிறது. அது உன் அனுமதியில்லாமல் விலகாது. நீ சந்தேகித்தாலும் அது தளராது. நீ சோர்ந்தாலும் அது உன்னை தாங்கும். என் தங்கமே, நள்ளிரவு நேரம் பயத்துக்கானது அல்ல, அது அருளுக்கான நேரம், அமைதிக்கான நேரம். உன் ஆன்மா தன்னை மீண்டும் நினைவுகூரும் நேரம். அந்த நேரத்தில் வராகி அம்மன் உன்னை தன் கண்களில் வைத்திருக்கிறாள். இனி நீ இரவில் விழித்தாலும் பயப்படாதே. அந்த விழிப்பு ஒரு பாதுகாப்பின் அறிகுறி. நீ அழுதாலும் தனிமையில்லை, அந்த கண்ணீரை துடைக்க ஒரு தாய் இருக்கிறாள். என் தங்கமே, அமைதியாக கண்களை மூடு. உன் சுவாசத்தை உணர். நீ பாதுகாப்பில்தான்.
வராகி அம்மன் உன் அருகில்தான். இந்த இரவும் உன் வாழ்க்கையும் அவள் கையில்தான். என் தங்கமே, இந்த நள்ளிரவு மேலும் ஆழமாகும் போது உன் உள்ளமும் ஆழமாக சாந்தியை ஏற்றுக்கொள்கிறது. வெளியில் இருள் பெருகுவது போல தோன்றினாலும் உன் உள்ளே ஒளி மெதுவாக விரிகிறது. அந்த ஒளி கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் உன் பயங்களை மென்மையாக கலைக்கிறது. நீ தூங்க முயன்றாலும் விழித்திருந்தாலும் உன் சுவாசத்தின் ஓசை உன்னை அமைதிக்குள் அழைக்கிறது. அந்த ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு பாதுகாப்பு பதிந்திருக்கிறது. அது உன் மனத்தின் எல்லைகளை சுற்றி மென்மையான வட்டம் போடுகிறது. அந்த வட்டத்திற்குள் அச்சம் நுழையாது. என் தங்கமே, வராகி அம்மன் நள்ளிரவில் செய்கிற வேலைகள் சத்தமில்லாதவை. அவள் இடிக்கும் இல்லை, தள்ளுவதும் இல்லை. அவள் மென்மையாக திருத்துகிறாள். சிதறிய எண்ணங்களை ஒன்று சேர்க்கிறாள். உடைந்த நம்பிக்கைகளை மெதுவாக ஒட்டுகிறாள். இந்த நேரத்தில் உன் கனவுகள் கூட பாதுகாப்பில் தான். கனவுகளில் வரும் உருவங்கள் உன்னை பயமுறுத்த முடியாது. காரணம் உன் ஆன்மாவைச் சுற்றி காவல் நிற்கும் சக்தி அவற்றை வடிகட்டுகிறது. உனக்கு தேவையான செய்தி மட்டும் உன் மனத்திற்கு செல்ல அனுமதி. என் தங்கமே, சில இரவுகளில் நீ காரணமில்லாமல் கண்ணீர் விடலாம். அந்த கண்ணீர் பல நாட்களாக அடக்கி வைத்த சுமையின் வெளியேற்றம். அதை நிறுத்த முயற்சி செய்யாதே. அந்த கண்ணீர் விழும் தரையில் கூட அருள் இருக்கிறது. அது உன்னை இலகுவாக்கி விடும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த பாதிப்புகளை இப்போது மெதுவாக வெளியே கொண்டு வருகிறாள். உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை குணப்படுத்த. காயம் வெளியில் வந்தால்தான் அது ஆறும். அந்த ஆறுதல் தான் நீ இப்போது உணர்கிற அமைதி. என் தங்கமே, நள்ளிரவில் உன் மனம் திடீரென்று பழைய நினைவுகளுக்கு செல்லலாம். நீ செய்த தவறுகள், உன்னை காயப்படுத்தியவர்கள், நீ இழந்த சந்தர்ப்பங்கள், இவை எல்லாம் வரும்போது உன்னை குற்றம் சொல்லாதே. அந்த நினைவுகள் இப்போது உன்னை அடக்க வரவில்லை. அவை உன்னை விடுவிக்க வந்துள்ளன. உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய பயங்களை வராகி அம்மன் மென்மையாக அவிழ்த்து விடுகிறாள். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் எடுக்க மாட்டாள். நீ தாங்கும் அளவுக்கு மட்டும்தான். அதனால் தான் இந்த பாதுகாப்பு உனக்கு பயமாக இல்லை. அது தாயின் அணைப்பை போல இருக்கிறது. என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ தனியாக இருப்பதாக நினைத்தால் கூட அது உண்மை அல்ல. தனிமை ஒரு உணர்வு தான். பாதுகாப்பு ஒரு நிலை. நீ அந்த நிலையில் இருக்கிறாய். அதனால் தான் உன் மனம் மெதுவாக ஓய்வெடுக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை வராகி அம்மன் மறக்கவில்லை. நீ சொல்லாத வலிகளையும் அவள் கணக்கில் வைத்திருக்கிறாள். ஆனால் அவள் பழிவாங்குவதில் நேரம் செலவிடவில்லை. அவள் உன்னை உயர்த்துவதில் கவனம் செலுத்துகிறாள். உயரத்தில் நின்றவனை எட்ட முடியாது. என் தங்கமே, நள்ளிரவு நேரத்தில் நீ எதையும் மந்திரம் போல சொல்ல வேண்டியதில்லை. உன் உண்மையான நம்பிக்கை போதும். உன் சோர்ந்த சுவாசமே போதும். உன் அமைதியான அழைப்பை அவள் ஏற்கனவே கேட்டுவிட்டாள். இந்த பாதுகாப்பு உன் வீட்டின் சுவர்களை தாண்டி உன் எண்ணங்களின் எல்லை வரை விரிகிறது. வெளியில் யார் என்ன சொன்னாலும் உன் உள்ளம் அதனால் குலையாது. காரணம் உன் உள்ளே ஒரு உறுதியான அமைதி குடியேறி விட்டது. என் தங்கமே, சில நேரம் நீ எழுந்து அமர்ந்து எதையோ நினைப்பாய். அந்த நினைவு உன்னை சோர்வடையச் செய்யாது. அது உன்னை தெளிவாக்கும். காரணம் அந்த நினைவுகளின் கூர்மையை பாதுகாப்பு மென்மையாக்கி விட்டது. வராகி அம்மன் உன் எதிர்காலத்திற்கும் இந்த நள்ளிரவில் காவல் வைக்கிறாள். நீ இன்னும் சந்திக்காத நாட்கள், நீ இன்னும் எடுக்காத முடிவுகள், அவற்றில் உன்னை காயப்படுத்த கூடியதை அவள் முன்னமே தடுக்கிறாள். நீ அறியாமலேயே. என் தங்கமே, நீ தூங்கும்போது கூட உன் வாழ்க்கை நின்று விடாது. அது அமைதியாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. தேவையில்லாத பாதைகள் அகற்றப்படுகின்றன. தேவையான கதவுகள் மெதுவாக அடையாளம் காணப்படுகின்றன. இந்த நள்ளிரவு பாதுகாப்பின் ஒரு முக்கியமான வேலை உன்னை நீயாக வைத்திருப்பது. உலகம் உன்னை மாற்ற முயற்சி செய்த இடங்களில் அவள் உன் உண்மையை காக்கிறாள். அதனால் தான் நீ இன்னும் மென்மையாக இருக்கிறாய். அதனால் தான் நீ இன்னும் கருணையுடன் இருக்கிறாய். என் தங்கமே, நீ கவனித்திருப்பாய். சில நாட்களாக உன் பயங்கள் மாறிவிட்டன. முன்பு போல அவை உன்னை கட்டிப்போடவில்லை. அவை வந்து போகின்றன. காரணம் அவற்றை பிடித்து கொள்ளும் சக்தி உன் மனதில் இனி இல்லை. வராகி அம்மன் உன்னை இருளில் விட்டுவிடவில்லை. அவள் இருளை உன் நண்பனாக மாற்றி விட்டாள். இருள் உன்னை விழுங்க வரவில்லை. அது உன்னை உள்ளே திரும்ப அழைக்கிறது. அங்கே தான் உன் சக்தி இருக்கிறது. என் தங்கமே, இந்த நள்ளிரவு கடந்து செல்லும் போது நீ முழுமையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. சிறிது இலகுவாக இருந்தாலே போதும்.
சிறிது நிம்மதியாக இருந்தாலே போதும். அந்த சிறிதே நாளை பெரியதாக மாறும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ திடீரென்று நினைவுகூர்வாய். அந்த இரவுகளை, அந்த அமைதியை, அந்த பாதுகாப்பை. அப்போது நீ புரிந்து கொள்வாய், நான் ஒருபோதும் தனியாக இல்லை என்று. என் தங்கமே, கண்களை மூடு. உன் இதயத்தை சற்று தளரவிடு. நீ பாதுகாப்பில்தான். வராகி அம்மன் காவல் உன் மேல் விரிந்திருக்கிறது. இந்த இரவும் வரும் ஒவ்வொரு நாளும் அருளின் கையில்தான். என் தங்கமே, இந்த அமைதியின் நீளத்தில் உன் மனம் இன்னும் ஆழமாக மூச்சு விடத் தொடங்கும். அந்த மூச்சில் ஒரு நம்பிக்கை கலந்து இருக்கும். அது நீ முயற்சி செய்து உருவாக்கியது அல்ல. அது உனக்காக அனுப்பப்பட்டது. அதனால் தான் அது எளிதாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீரென்று சீராக தோன்ற ஆரம்பிக்கும். காரணம் புரியாது. ஆனால் குழப்பமும் இருக்காது. அந்த சீரான நிலைதான் வராகி அம்மன் தரும் பாதுகாப்பின் அடையாளம். அவள் சரிசெய்வது சத்தமில்லாமல் நடக்கும். என் தங்கமே, நீ இதுவரை சுமந்த பாரங்களை நினைத்து உன்னை தண்டிக்காதே. அவை உன் பலவீனம் இல்லை. அவை உன் சக்தியை உருவாக்கிய பயிற்சிகள். இப்போது அந்த பயிற்சி முடிவுக்கு வருகிறது. இனி நீ ஓய்வெடுக்க அனுமதி பெற்றிருக்கிறாய். உன் மனதில் அடிக்கடி எழுந்த சந்தேகங்கள் இப்போது மெதுவாக கரையும். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்ற கேள்வி உன்னை காயப்படுத்தாது. அந்த கேள்விக்கு பதிலாக உன் உள்ளம் ஒரு நிம்மதியை தரும். அது தான் சரியான திசை. என் தங்கமே, சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகுவார்கள். அதை இழப்பு என்று நினைக்காதே. அது பாதுகாப்பு. உன் பயணத்தில் உன் ஆற்றலை சுரண்டியவர்களை வராகி அம்மன் மெதுவாக அகற்றுகிறாள். நீ சண்டையிட வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான விருப்பங்கள் இப்போது தெளிவாகும். நீ எதை விரும்புகிறாய் என்பதை விட நீ எதை இனி சகிக்க விரும்பவில்லை என்பதே உனக்கு முதலில் தெரியும். அந்த உணர்வு தான் உன் எல்லைகளை அமைக்கும். என் தங்கமே, இரவில் நீ அமைதியாக இருப்பது போல பகலிலும் உன் மனம் பதற்றமில்லாமல் இருக்கும். சூழ்நிலை மாறாத போதும் உன் எதிர்வினை மாறும். அதுவே பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. வராகி அம்மன் உன் வார்த்தைகளுக்கும் காவல் வைக்கிறாள். அதனால் தான் நீ பேசும் போது கசப்பு குறையும். நீ மௌனமாக இருக்கும் போது கூட அந்த மௌனம் உன்னை சோர்வடைய செய்யாது. அது உன்னை காக்கும். என் தங்கமே, நீ இதுவரை கேள்விப்பட்ட வாக்குறுதிகள் போல இது இல்லை. இது ஒரு அனுபவம். நீ ஒவ்வொரு நாளும் சற்று சற்று உணரப்போகும் மாற்றம். அந்த மாற்றம் உன்னை நீயே மதிக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த தடைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக நகரும். அவை ஓடத் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. நகர்ந்தாலே போதும். அந்த நகர்வு தான் நின்றிருந்த சக்தியை மீண்டும் இயக்கும். என் தங்கமே, நீ எதற்காகவும் யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. இனி நீ உனக்காக வாழத் தொடங்குவாய். அந்த வாழ்வில் குற்ற உணர்வு இருக்காது. காரணம், நீ பிறருக்கு தீங்கு செய்யவில்லை. நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கிறாய். வராகி அம்மன் உன் நம்பிக்கையை வெளியில் தேட விடவில்லை. அவள் அதை உன் உள்ளே பதித்துவிட்டாள். அதனால் தான் வெளி சூழ்நிலை குலைந்தாலும் உன் உள்ளம் நிலையாக இருக்கும். என் தங்கமே, சில நேரம் நீ தனியாக அமர்ந்து வெறுமையை உணரலாம். அந்த வெறுமை பயமுறுத்தாது. அது நிரப்பப்பட வேண்டிய இடம். அதில் இனி வேதனை நிரப்பப்படாது. அதில் தெளிவு, அமைதி, தைரியம் தான் நிரப்பப்படும். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சத்தமாக வராது. அது மென்மையாக உன் கதவின் முன் நிற்கும். நீ தயார் ஆனபோது தான் அதை திறப்பாய். அந்த கதவுக்கு பின்னால் உன் மதிப்பை குறைக்கும் எதுவும் இருக்காது. என் தங்கமே, நீ இப்போது புரிந்து கொள்வாய். பாதுகாப்பு என்றால் எல்லாம் சரியாகிவிட்டது என்பதல்ல. பாதுகாப்பு என்றால் எது வந்தாலும் அதை தாங்கும் மனநிலை. அந்த மனநிலை தான் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் உடலும் இந்த மாற்றத்தை உணரும். சோர்வு குறையும். தூக்கம் சீராகும். காரணமில்லாத பதற்றம் விலகும். இவை எல்லாம் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் பிரதிபலிப்பு. என் தங்கமே, வராகி அம்மன் உன்னை மற்றவர்களிடமிருந்து மறைக்கவில்லை. அவள் உன்னை உன்னிடமிருந்து மீட்டெடுக்கிறாள். நீ உன்னை மறந்த இடங்களில் உன் மதிப்பை நினைவூட்டுகிறாள். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சில முடிவுகளை எடுப்பாய். அந்த முடிவுகள் பயத்தில் இருந்து பிறக்காது. அவை தெளிவில் இருந்து பிறக்கும். அதனால் தான் அவற்றின் விளைவுகள் உன்னை சோர்வடையச் செய்யாது. என் தங்கமே, நீ எப்போதும் போல அனைவரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டியதில்லை. உன்னை காப்பாற்றிக் கொள்வதும் ஒரு தர்மம். அந்த தர்மத்தை இப்போது நீ கற்றுக்கொள்கிறாய்.
உன் மனத்தில் இருக்கும் பழைய வலிகளுக்கு இனி தினமும் உணவு கொடுக்காதே. அவை உன் அடையாளம் அல்ல. அவை உன் பயணம். பயணம் முடிந்த இடத்தில் சுமை கீழே வைக்கப்படும். என் தங்கமே, இந்த பாதுகாப்பு ஒரு நாளோடு முடிவதில்லை. இது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் கலந்து விட்டது. நீ விழித்திருந்தாலும் தூங்கினாலும் பேசினாலும் மௌனமாக இருந்தாலும் அது உன்னுடன் தான். இப்போது நீ மெதுவாக உணருவாய். வாழ்க்கை உன்னிடம் சண்டை போடவில்லை. அது உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அந்த வடிவத்தில் நீ உடையவில்லை. நீ இன்னும் வலுவாக இருக்கிறாய். என் தங்கமே, நம்பிக்கையுடன் இரு. எதையும் அவசரப்படுத்தாதே. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். வராகி அம்மன் அருள் உன் மேல் அமைதியாக நிலைத்திருக்கிறது. இந்த அமைதி தான் உன் உண்மையான பலம். என் தங்கமே, இந்த அமைதி உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றும் போது நீ இனி வெளியில் தேடும் எதுவும் உன்னை ஆளாது. உன் பார்வை மாறும். ஒரே சூழ்நிலையை கூட நீ வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். அதுவே உன் வளர்ச்சியின் முதல் அடையாளம். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் இப்போது உனக்கு ஒரு பாடமாக மாறும். அந்த பாடங்கள் உன்னை கசப்பாக்கவில்லை. அவை உன்னை தெளிவாக்கின. அதனால் தான் நீ இப்போது தேவையில்லாத விஷயங்களில் ஆற்றலை வீணாக்க மாட்டாய். என் தங்கமே, உன் மனத்தில் சிக்கி இருந்த பயம் மெதுவாக சிதறும். அது ஒரே நாளில் உடைந்து விடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அது உன் மேல் வைத்திருந்த பிடி சற்று சற்று தளரும். அந்த இடத்தில் தைரியம் இயல்பாக அமரும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் சத்தமாக அழைக்காது. அவை அமைதியாக உன் அருகில் வந்து நிற்கும். நீ அவற்றை அடையாளம் காணும் அளவுக்கு உன் உணர்வு இப்போது கூர்மையடைந்திருக்கிறது. அதனால் தான் தவறான தேர்வுகள் குறையும். என் தங்கமே, நீ இனி உன்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டாய். மற்றவர்களின் வேகம் உன்னை அவசரப்படுத்தாது. உன் பயணம் உன்னுடையது என்பதை நீ ஆழமாக ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உனக்கு சுதந்திரம் தரும். உன் உள்ளத்தில் இருந்த பழைய குற்ற உணர்வுகள் கரைய ஆரம்பிக்கும். நான் இப்படிச் செய்திருக்க கூடாதா என்ற கேள்விகள் உன்னை வதைக்காது. அந்த இடத்தில் நான் அப்போது என்னால் முடிந்ததை செய்தேன் என்ற கருணை பிறக்கும். என் தங்கமே, உன் உடல் கூட இந்த மாற்றத்தை வரவேற்கும். நீ அதிகம் சோர்வடையாமல் இருப்பாய். உன் மூச்சு ஆழமாகும். உன் நடையில் ஒரு நிலைத்தன்மை வரும். இது எல்லாம் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அமைதியின் வெளிப்பாடு. உன் உறவுகளில் எல்லைகளை நீ தெளிவாக வைத்துக் கொள்வாய். அந்த எல்லைகள் சுவராக இருக்காது. அவை உன்னை காக்கும் கோட்டையாக இருக்கும். அதனால் தான் உன் அன்பு இனி உன்னை சோர்வடைய செய்யாது. என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனிமையை தேர்வு செய்வாய். அது தப்பித்தல் அல்ல. அது உன்னை மீண்டும் நிரப்பிக்கொள்ளும் இடைவேளை. அந்த இடைவேளையில் நீ உன் உண்மையான குரலை கேட்பாய். உன் மனதில் இனி குழப்பம் வந்தாலும் அது நீண்ட நாட்கள் தங்காது. நீ அதில் சிக்கிக் கொள்ளாமல் வெளியே வர தெரிந்து கொள்வாய். இது உனக்கு கிடைத்த பெரிய வரம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம், வேலை, உறவு எல்லாம் தங்களது சரியான இடத்தில் அமையும். நீ அவற்றின் அடிமையாவதில்லை. அவை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கும். இந்த சமநிலை தான் உன்னை உயர்த்தும். நீ பேசும் வார்த்தைகளில் இனி ஒரு தெளிவு இருக்கும். நீ சொல்வதை விட நீ சொல்லாமல் விடும் விஷயங்களே உன் முதிர்ச்சியை காட்டும். அந்த மௌனம் உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை வலுவாக்கும். என் தங்கமே, உன் கனவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. அவை பெரியதாக இருந்தாலும் அவற்றை நோக்கி நடக்க உனக்கு தைரியம் இருக்கும். காரணம் நீ முடிவை அல்ல, பயணத்தை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் தானாகவே மூடப்படும். அதை நீ துரதிர்ஷ்டம் என்று நினைக்க மாட்டாய். அது உன்னை தவறான பாதையில் இருந்து திருப்பிய பாதுகாப்பு என்பதை நீ உணர்வாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அது சிரிப்பாக வெளியில் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அது உன் உள்ளத்தை சூடாக வைத்திருக்கும். எந்த சூழ்நிலையும் அதை முழுமையாக அணைக்க முடியாது. நீ இனி எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் தேட மாட்டாய். சில விஷயங்களுக்கு காலம் தான் பதில் என்று நீ ஏற்றுக்கொள்வாய். அந்த பொறுமை தான் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை சீராக்கும். என் தங்கமே, வராகி அம்மன் அருள் உன்னை சுமந்து கொண்டு செல்கிறது என்று நீ நினைக்க வேண்டியதில்லை. அது உன் நடை, உன் மூச்சு, உன் எண்ணம் எல்லாவற்றிலும் கலந்து விட்டது. நீ தனியாக இல்லை என்ற உணர்வு இனி உன்னை விட்டு போகாது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை பார்த்து பெருமைப்படும் தருணங்கள் வரும். அவை பெரிய சாதனைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அமைதியாக இருந்த ஒரு நாளே ஒரு வெற்றி ஆகும். என் தங்கமே, நீ இப்போது புரிந்து கொள்வாய்.
எல்லாம் கிடைத்தால் தான் அமைதி வரும் என்பது தவறு. அமைதி வந்தால் தேவையானவை தானாகவே வரும். அந்த உண்மை தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது. உன் மனத்தில் இனி பயத்தால் எடுத்த முடிவுகள் குறையும். நம்பிக்கையால் எடுத்த முடிவுகள் அதிகரிக்கும். அந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. என் தங்கமே, நீ இந்த பாதையில் நடக்கும்போது சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அது உன் குறை அல்ல. நீ வளரும்போது எல்லோரும் உன் வேகத்திற்கு வர முடியாது. அதை நீ அமைதியாக ஏற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கை இனி உன்னை தண்டிக்காது. அது உன்னை வழிநடத்தும். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை முழுமையாக்க தான் வரும். என் தங்கமே, இந்த நம்பிக்கையை நீ இறுக்கமாக பிடிக்க வேண்டியதில்லை. அது உன்னுள் தானாகவே இருக்கும். நீ விழித்திருந்தாலும் தூங்கினாலும் அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் நட. வராகி அம்மன் அருள் உன் வாழ்க்கையில் அமைதியாக, உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.